ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் ப்ளோயிங் டெக் டிப்ஸ் சேனலிலிருந்து முரளி பிரகாசம். அது என்ன மைண்ட் ப்ளோயிங் டெக் டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் வீடியோ கண்டென்ட், ஆட்டோமொபைல் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அதோடு சேர்த்து சில ஜென்ரலான டிப்ஸ்களையும் உங்களுக்கு இந்த சேனல் மூலயமா ஷேர் பண்ண போகிறோம். இந்த சேனலில் முதல் வீடியோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கார்களில் இருக்கக்கூடிய இன்ஜினோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதை சில மெயின்டெனன்ஸ் டிப்ஸோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதயத்தை எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் காரோட இதயத்தையும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அது என்ன காரோட இதயம்? அதுதான் என்ஜின். இப்போ வரக்கூடிய காருகளில் என்ஜின் அட்வான்ஸ் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் தயாரிக்கிறதுனால நம்ம நல்ல முறையில் இன்ஜினை பராமரித்தா மட்டும்தான் இன்ஜினோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்க்கு போகலாம். டிப்ஸ் நம்பர் 1, சின்ன சின்ன விஷயங்கள். நமக்கு தேவையான பொருளை எப்படி நம்ம க்ளீனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி டெய்லி ஒன்ஸ் நம்ம காரோட பானட்டை ஓப்பன் பண்ணி என்ஜின் மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ஜின் ஆயில் லெவல், கூலண்ட் ஆயில் லெவல் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆயில் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஆயில் வேறு எங்கேயும் லீக் ஆகுதா அப்படின்றத விசுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. டிப்ஸ் நம்பர் 2, என்ஜின் சர்வீஸ். நீங்கள் எப்போல்லாம் உங்கள் காரை ரிப்பேர் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்போ உங்கள் மாடலுடைய ஆத்தரைஸ்ட் டீலர்ஷிப் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா இப்போ வரக்கூடிய என்ஜினில் அதிக டெக்னாலஜி கொண்டு இருக்கிறதுனால அந்தந்த ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப் சர்வீஸில் தான் அதற்கேற்ற சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுவே சிறந்தது. டிப்ஸ் நம்பர் 3, ரெக்கமெண்டட் ஆயில். ஒவ்வொரு கார் கம்பெனியும் அவங்க மேனுஃபேக்சரிங்க்கு தகுந்த மாதிரி வேறு விதமான பிராண்டில் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் ஆயிலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹூண்டாய் கார் கம்பெனி செல் ஹல்லெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லூப்ரிகேஷன் ஆயிலை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உங்கள் காருக்கு நீங்கள் எப்போல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறீங்களோ அது இன்ஜின் ஆயிலாக இருந்தாலும் சரி, கூலண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி, உங்கள் கார் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண லூப்ரிகேட் ஆயிலை மாற்றுவது அவசியம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கார்களில் ஆயில் சேஞ்ச் பண்ணுவது அவசியம். எப்பெல்லாம் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ கூடவே ஆயில் ஃபில்டரையும் மாற்றுவது நல்லது. எந்தெந்த கார் கம்பெனிகள் எந்த விதமான பிராண்ட் லூப்ரிகேஷன் ஆயிலை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். டிப்ஸ் நம்பர் 4, ஐடிலிங். உங்கள் காரில் உள்ள என்ஜினை எப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ என்ஜின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குறைஞ்சது 30 செகண்ட்லேருந்து 60 செகண்டுக்கு மேலே தான் நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடலை ரைஸ் பண்ணணும். என்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே ஆக்சிலேட்டர் பெடலையும் ரைஸ் பண்ணால் உங்கள் கார் இன்ஜினில் அதிகமான கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ஜின் மெயின்டெனன்ஸ் டிப்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிப்ஸ் நம்பர் 5, லோ பிக்கப். உங்கள் காரில் சர்வீஸ் ஷெடியூலின்படி ஏர் ஃபில்டரை மாற்றுவது அவசியம். அதுபோக எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணால் லோ பிக்கப் ப்ராப்ளம் வருவதை தவிர்க்க அதிக வாய்ப்பு இருக்குது. டிப்ஸ் நம்பர் 6, என்ஜின் டெம்பரேச்சர். என்ஜின் ஸ்மூத்தான ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு என்ஜின் குறிப்பிட்ட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இந்த இன்ஜின் டெம்பரேச்சர் சரியான முறையில் மெயின்டைன் ஆவதற்கு நம்ம கூலண்ட் ஆயிலை சேஞ்ச் பண்ணணும். அதுவும் சர்வீஸ் ஷெடியூலின் படி ரெக்கமெண்டட் கூலண்ட் ஆயிலை சரியான முறையில் சேஞ்ச் பண்ணால் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறத தவிர்க்கலாம். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் இன்ஜினோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைலேஜ்லேயும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்கள் காரை நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே சேர்த்து இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிளெஸிங்கோட அடுத்த வீடியோ மைண்ட் ப்ளோயிங் டெக் டிப்ஸ் சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.